மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏர் இந்தியா விமானம் குஜராத்தில் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளாயிருக்கு. இதுல ஒட்டுமொத்தமா பயணம் செய்தவருடைய எண்ணிக்கை 242. இந்த விமானம் ஏர் இந்தியா 171. இப்போ எடுத்தது என்ன விஷயமா கிளம்புறாங்க அப்படின்னா, இந்தியாவில் விமானங்களுடைய நிலை, அதனுடைய பாதுகாப்பு, அதனுடைய மற்ற விவரங்கள் எல்லாம் கிளம்பப்படுது. முதலாவது ஏர் இந்தியா விமானம் 171 இருக்கு இல்லையா, இதனுடைய மாடல் போயிங் 7878. இந்த போயிங் 7878 இருக்குல்ல, இந்த மாடல், அதாவது அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டரோடு தான் ஏர் இந்தியா. இந்த விமானத்தை தான் கத்தார் ஓட்டுறாங்க, இந்த விமானத்தை தான் யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஓட்டுறாங்க, இந்த விமானத்தை தான் ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஓட்டுறாங்க, இதே விமானத்தை தான் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் ஓட்டுறாங்க, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஓட்டுறாங்க. எனவே இந்த விமானத்தை ஏர் இந்தியா வச்சு விமர்சனம் பண்றது அவசியம் இல்லாது. ஏன்னா அந்த போயிங் 787 மாடல் 8 வேரியன்ட்ல வந்து இதுவரைக்கும் எந்த பெரிய விபத்தும் ஆனது கிடையாது. இதுதான் வரலாற்றில் முதல் முறையாக அந்த போயிங் 787 ஆகுது. எனவே முதலாவது இது ஏர் இந்தியா 171 அப்படின்றத விடவும் இது என்ன மாதிரியான மாடல், எங்கிருந்து வாங்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை வச்சு நீங்க முதலாவது ஆய்வுகளை கொண்டு போறாங்கன்னா, இங்க பலருமே அப்படி கொண்டு போறது கிடையாது, முக்கியமாக செய்தி நிறுவனங்கள். இப்ப இதுல சமீபத்தில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, இதுல ஒட்டுமொத்தமா 163 இந்தியர்கள் 169 பேர், பிரிட்டிஷை சேர்ந்த 53 பேர், அதோட சேர்த்து போர்ச்சுகல் சேர்ந்த 7 பேர், பிற நாட்டினர், ஒட்டுமொத்தமாக 242 பேர் பயணமாயிருக்காங்க. இவங்க எல்லாருமே தப்பிப்பாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எதனால இவ்வளவு பெரிய அச்சத்தை எல்லா பேருக்கும் உருவாக்குது அப்படின்னா, இந்த விமானம் கிளம்பி 9 மணி நேரம் பயணமாகி அகமதாபாத் வந்து லண்டன் போய் சேரணும். எனவே ஒட்டுமொத்தமாக லோடு இருக்குல்லையே, அதோட ஃபியூல் லோடு ஏறக்குறைய அதிகபட்ச அளவு தான் வச்சிருந்திருப்பாங்க. எனவே அந்த எரிபொருள் இருக்குல்லையே, அதுவே இந்த விபத்துக்கு பின்னாடி எரியக்கூடிய விஷயங்களே அது பெரிய லெவலில் நடந்து முடிஞ்சிருக்கும். இதுதான் இந்த விபத்துல ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கவலை தரக்கூடிய செய்தி. இப்ப இந்த விமானம் விபத்துக்குள்ளானது இல்லையா, இந்த விபத்துக்குள்ளான விஷயத்துல முதலாவது தரப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி அடுத்த 2 to 3 நிமிஷத்துல விபத்துக்குள்ளாயிருச்சு. ஏறக்குறைய 5 நிமிஷம் கூட கிடையாது, முழுமையாக நடந்து முடியுது. இதுல முதல் கட்டத்தில் வெளியாகக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, இது டேக் ஆஃப் ஆகும்போது கிரவுண்ட்ல இருந்து லிஃப்ட் ஆஃப் ஆகி அது இனிஷியல் பிச் தொடங்கும் போது, அதாவது கிரவுண்ட்ல ரன்வேல ஓடி மேலே ஏறி அதுக்கப்புறம் அதோட சக்கரங்கள் உள்ள போய் அந்த ரொட்டேஷன் லிஃப்ட் ஆஃப் ஆகும்போது அந்த இடத்துல தான் அது சிரமம் ஏற்பட்டு பெரிய விபத்துக்களாயிருக்கு. இப்போ முதலாவது சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த போயிங் 787 இதை நன்கு தெரிஞ்ச நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகம் முழுவதும் ஃபுல்லா ஆட்டோமேட்டடா எல்லா விமானங்களும் ஓட்டப்படுறது கிடையாது. இது இந்த போயிங் 787 ரொம்ப அட்வான்ஸான மாடல். இது நீங்க த்ராட்டல் பவர், அதுக்கான இனிஷியல் பவர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுவே அது கால்குலேட் பண்ணிடும். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே டேக் ஆஃப்ல அந்த லிஃப்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த வீலை உள்ள கொண்டு போறது, அதுக்கப்புறம் இனிஷியல் பிச், இதுல தான் பைலட்டோட வேலை இருக்கு. ஓரளவுக்கு மேல 400 அடிக்கு மேல போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் முழுமையாக இது ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். எனவே இவ்வளவுதான் அதிகபட்சமா பைலட்டோடைய வேலை அங்கே இருக்கு. இந்த இடங்கள்ல பைலட்டோடைய அதிகபட்ச பொறுப்பு எங்க இருக்குன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல மால் ஃபங்க்ஷன், அதாவது அதுக்குரிய சிக்கல்கள் ஏதாவது வருதுன்னா முழுமையாக அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்ப டேக் ஆஃப் ஆகும்போது என்ன பிரச்சனை வந்திருக்கும் இந்த விமானத்துல, இதுதான் அடுத்த கட்டமா ஆய்வாளர் சொல்லக்கூடிய விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் போயிங் போன்ற விமானங்களுடைய சர்வீஸ் இல்லையா, இதை பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்ச நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலாவது இதுல டெக்னிக்கலா ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கணும், இல்லாட்டி ஹியூமன், அதாவது மனித தவறுகள் ஏதாவது இருக்கணும், இல்லை வெளியில இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கணும், இல்லைன்னா அந்த சுற்றுச்சூழல் இருக்குல்ல, இது பிரச்சனை இருக்கும். அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்வரான்மெண்ட், இன்னைக்கு நிலைமைக்கு அந்த சுற்றுச்சூழல்ல பெரிய காத்து இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டான நிலைமை கிடையாது, பெரிய அளவில் இந்த நார்தன் யூரோப்பில் இருக்கிற மாதிரி ஐஸ் பிரச்சனையும் கிடையாது, இப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிகபட்சம் இன்ஜினுக்கு எப்போ பிரச்சனைனா அந்த பறவைகள் பறந்து சிக்கிறதுல இந்த பிரச்சனை மட்டும் தான் உண்டே தவிர்த்து பெரிய அளவில் இதுக்கான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான சூழல், அதாவது சுற்றுச்சூழல் இங்கே கிடையாது. இதுதான் அந்த சூழல் இருக்குல்ல, அந்த வெதர், அதை வச்சு கணக்கிடக்கூடிய முதலாவது விஷயம். இதில் அடுத்த விஷயம் டெக்னிக்கல் பார்த்துக்கு வராங்க. இதில் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிரச்சனையே பறவைகள் தான். அது இதில் நடத்துக்கான வாய்ப்பு இருக்கானா, இது டேக் ஆஃப் ஆகும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று இருக்குது, FCSன்னு. இந்த ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ஒரு மால் ஃபங்க்ஷன் ஏற்படுமானா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கான அச்சம் தெரிவிக்கிறது எல்லா தரப்புலையும் தெரிவிக்கிறாங்க. எனவே இது கவனிக்கப்பட வேண்டிய ஏரியா. இந்த ஃபிளைட் கண்ட்ரோல் என்னன்னா, அதோட த்ராட்டல் பவர் எரிசக்தியை கொடுத்து மேலே கொண்டு வருது, அந்த லிஃப்ட் பண்ணி பிச் பண்றாங்களே, அதை தாண்டி ஒரு மட்டத்துக்கு போனதுக்கப்புறம் முழுமையாக ஏர்கிராஃப்டை கண்ட்ரோல் கொண்டு வருது இல்லையா, அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலை வச்சு நகர்த்துறது இந்த FCS தான், இந்த ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் தான். இந்த FCSன்றது முழுக்க முழுக்க ஒரு எலக்ட்ரானிக்கல் பார்ட். இதுல ஒரு மால் ஃபங்க்ஷன் உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு அச்சம் உண்டு. இது டெக்னிக்கலா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதோட வரலாற்றில் இது சம்பந்தமா ஏதாவது நடந்திருக்கானா அப்படியான வரலாறு கிடையாது. இதில் லித்தியம் பேட்டரி ஒரு விஷயம் இருக்குது அந்த எலக்ட்ரிக்கல் ஏரியாவில், அதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா அது அவ்வளோ பெரிய விபத்துகளை உருவாக்கவே கிடையாது.
அது சின்ன சின்ன மைனர் ரிப்பேர், அதையும் சரி பண்ணி ஓட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க சொல்றது டெக்னிக்கல் ஏரியா வந்து லேண்டிங் கியர்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது டேக் ஆஃப் நடந்த பிரச்சனை, எனவே லேண்டிங் கியர் ஏரியா கூட போக வேண்டிய அவசியம். அதுக்கப்புறம் அதோடைய ஃபெசிலாஜ், அதாவது இந்த மாதிரி விமானங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல அலுமினியத்தில் செஞ்சுருப்பாங்க. இது எல்லாமே ஃபைபர் கார்பன்ல செய்யறாங்க. ஏற்கனவே துணிமா இருக்கும், அதை வச்சுதான் இந்த ஒட்டுமொத்த பாடியை ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க, இந்த காம்போசிட் மெட்டீரியல்ஸ். இதனால் உருவாக்கப்பட்ட இந்த விமானம் ஆரம்ப கட்டத்தில் காம்போசிட் மெட்டீரியலாக உருவாக்கப்பட்ட விமானங்கள்ல சக்சஸ்ஃபுல்லாக உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான ஃபிளைட்னு வச்சுக்கோமே. இந்த மாடல் இதனால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கான்றது டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் வர முடியும். இது டெக்னிக்கல் ஏரியாவில் சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் வெதர், இன்னொரு பக்கம் டெக்னிக்கல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மனித தவறுகள், இந்த இடத்துல தான் மெயின்டெனன்ஸ் வருது, ரிப்பேர் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் வருது வச்சுக்கோங்க. அப்போ ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாங்களா அப்படின்னா இதோட இன்ஸ்பெக்ஷன், அது சம்பந்தமான எல்லா விஷயமான சர்டிஃபிகேட்டும் வாங்காமல் இந்த விமானம் ரன்வே நோக்கி வந்திருக்காது. எனவே அந்த இடத்துல ஒரு விசாரணை தேவை. அது வெளியே வந்தால் தான் அந்த மெயின்டெனன்ஸ் சம்பந்தமா இல்லை ரிப்பேர் சம்பந்தமான விஷயங்கள் வெளியே வரும். இது எல்லாம் வெளியிட வேண்டியது விமானத்துறையுடைய கடமை. அதுக்கு அடுத்து மிக முக்கியமாக, அதாவது நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோல் ஏரியாவில் எப்படி பார்த்தோமோ ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி ஹியூமன் எரர் இருக்கானா அதுக்கு உண்டு. அதான் இவங்க சொல்றது என்னன்னா, இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிடையாது. எல்லா ஏர்கிராஃப்டும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அதுவா ஏறி அதுவா பறந்து அதுவா இறங்குறது கிடையாது. அதுக்கான பவரை கரெக்டாக அதுக்கு கொடுக்க முடியும். அந்த பவர் கொடுத்து லிஃப்ட் ஆஃப் ஆகும்போது அந்த வீல் உள்ள போதில்லை, அதுவும் இல்லாட்டி பிச் ஆகட்டும் இல்லை ரோல் ஆகட்டும், இது எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் அந்த 400 அடி தொடுற வரைக்கும் பைலட்டோட மிக முக்கியமான பொறுப்பு. அந்த நேரத்தில் அவர் இந்த லிஃப்ட் ஆஃப் பண்ணுறதுல ஏதாவது தவறு பண்ணியிருந்தானா இந்த மாதிரி விபத்துகள் உள்ளாருக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மனிதனாக உருவாக்கக்கூடிய தவறுகளில் போயிங் 787 உருவாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இப்போ 3 முடிஞ்சது. 4வது எக்ஸ்டர்னல், வெளிப்புறங்கள்லேருந்து இந்த விஷயங்களை ஒரு மால் ஃபங்க்ஷன் ஏதோ விதத்தில் இது ஒட்டுமொத்த ஆப்ரேஷனையும் கெடுக்க முடியுமா அப்படின்னா அது ஒருவேளை தீவிரவாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கன்னா ஓரளவுக்கு சந்தேகிக்க முடியும். இப்படியான விமானங்களை இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் அதையும் அந்த சான்ஸையும் விட்டு வைக்க முடியாது. ஏன்னா அதையும் சேர்த்து தான் ஆய்வு பண்ணணும். வரலாற்றில் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். இந்த விமானம் இது வரைக்கும் வரலாற்றில் விபத்தே ஆகலைன்னா இது நடக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வரும்போது தான் இந்த ஆப்ஷன், அதாவது 4வது இருக்கக்கூடிய வெளியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க இந்த பிரச்சனைகளை பண்ண ஒரு முயற்சி பண்ணாங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கைவிட முடியாது. எப்படி பார்த்தாலும் நாட்டுக்கு மிக துயரமான சம்பவமான இந்த ஏர் இந்தியா 171 ஆக்சிடென்ட் இருக்குல்லையா, அது ரொம்பவும் நாட்டில் கூட ஏர்லைன்ஸுடைய சர்வீஸ் இல்லையா, அது ஒட்டு மொத்தமாக பாதிக்கப்பட்டது. அது உயர்ந்த இழப்புகள் இருக்குல்ல, அது இன்னும் அதிகப்படியான அச்சத்தை உருவாக்கும். இது எல்லாமே நாட்டுக்கு நல்ல செய்தி கிடையாது. ஆனால் இந்த பகுதியில் நாட்டுடைய இமேஜ், ஏர் இந்தியா, இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு சிலர் விமர்சனங்களை ரொம்ப தீவிரம் வைக்கிறத பார்க்க முடியுது. இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னா, ஏர் இந்தியா எனக்கு தெரிஞ்சு சதன் ஏஷியாவிலே, அப்போ சீனாலாம் பெரிய நாடே கிடையாது, இந்தியாவில் ஏர் இந்தியா பெரிய அளவு சர்வீஸ் கொடுத்துருந்துச்சு, பெரிய நல்ல பேர் வாங்கி. அதை ஒட்டுமொத்தமாக நாட்டுடைமை ஆக்குனது வேறு யாரும் கிடையாது, காங்கிரஸ். யார்ட்டு இருந்து? டாட்டா இருந்து. அது வரைக்கும் அதை ஒழுங்காக ஓடிக்கிச்சு. அதை வாங்கி இவன் ஓட்டுன்றப்பல நாசமாக்குறது உண்மை. அரசாங்கம் என்னைக்கு கைப்பற்றுச்சோ அன்னைக்கு தான் அந்த ஏர் இந்தியா உருப்பட ஆரம்பிச்சு. திரும்பவும் டாட்டாவுக்கு போச்சு இல்லையா, அங்கேயே பலர் கடனை உறுத்த ஆரம்பிச்சு ஏர் இந்தியா. எனவே இது எல்லா விஷயங்களுமே விசாரித்து ஒரு முடிவு கொண்டு வர வேண்டிய விஷயம். ஆனால் இதை வச்சு நாட்டையோ இல்லை டாட்டாவுடைய சர்வீஸையோ விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி நபருடைய உள்நோக்கம்ன்றது இந்த விவகாரத்தை வச்சு ஏதாவது பொலிட்டிக்கலாக கத்திக்கிட்டு தெரியணும், இல்லை நாட்டை அவமானப்படுத்தணும், இல்லை நாட்டை நாகரிகமாக விமர்சனம் பண்ணணும். இதுதான ஒளியே இவங்களுக்கு ஒரு நியாயமான எண்ணமே கிடையாது. அதோட இந்த பத்திரிக்கை இருக்கா பாருங்க, இன்னும் 2 நாள் பாருங்க, திக் திக் நிமிடங்கள், கடைசி நிமிடங்கள், திக் 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 நிமிடங்கள் போடுவாங்க. அவங்க நம்மளை கொலையா கொள்ளுவாங்க. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.